ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம தத்துவங்களின் தொகுப்பை பார்த்துட்டே வரோம். இதில் அடுத்த தத்துவமாக வருது வாலி ராமர்கிட்ட சொல்கிறதா வருது. மனசை அடக்கிறதும் மன்னிக்கும் மனப்பான்மை உடையவனாக இருக்கிறதும் சத்தியத்திலிருந்து தவறாதவனாக நடந்துக்கிறதும் தீயவாளை தண்டிக்கிற குணமுடையவனாக இருக்கிறதும் அரசனுடைய லக்ஷணங்கள். மனம் போக்கில் நடந்துக்கிறது மன்னர்களுக்கு அழகான விஷயம் கிடையாதுன்னு வாலி ராமர்கிட்ட சொல்கிறார். அடுத்த வார்த்தையும் வாலியுடையது தான், ராமர்கிட்ட தான். அரசனை கொல்றவன், பிராமணனை கொல்றவன், பசுவை கொல்றவன், உயிர்களை வாட்டுறவன், நாத்திகன், இப்படி எல்லாருமே நரகத்துக்கு தான் போவான். கருமி, காட்டி கொடுக்குறவன், ஆச்சாரியன் மனைவியை அடைய முயற்சிக்கிறவன், நண்பனையே கொலை செய்ய துணிகிறவன், இவா எல்லாம் பெரும் பாவம் செஞ்சவாளா நரகத்தை தான் அடைவா அப்படின்னு வாலி ராமர்கிட்ட சொல்கிறார். அடுத்த வார்த்தை ராமர் வாலிகிட்ட சொல்கிறதா வருது. தமையன், தந்தை, ஆச்சாரியன் 3 பேருமே தர்ம வழியில் போகிறவன் தந்தையாக கருதுகிறான். தம்பி, மகன், சீடன் 3 பேருமே மகனாக கருதப்படத்தக்கவா. இந்த அணுகுமுறை தான் தர்மசாஸ்திரங்களுக்கே ஆதாரம் அப்படின்னு ராமர் வாலிகிட்ட சொல்கிறார். அடுத்த வார்த்தையும் ராமருடைய தான், வாலிகிட்ட தான். குற்றங்களை செஞ்ச மனுஷர்கள் அரசன்கிட்ட தண்டனை பெற்றுண்டு அதை அனுபவிச்சுட்டாக்கா அவள் பாவம் நீங்கினவாள் ஆயிடுறான். குற்றத்துக்கான தண்டனை பெற்றாலும் சரி, மன்னிப்பு பெற்றாலும் சரி, குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவன் பாவத்திலேருந்து விடுபட்டு விடுறான். குற்றவாளியை தண்டிக்காத அரசனும் அந்த குற்றத்துக்குரிய பாவத்தையும் பெற்றுக்கிறான். அடுத்த வார்த்தையும் அவள் 2 பேருக்குள்ளதான். குற்றத்துக்கான தண்டனையை பெற்றுக்கிறவன், தண்டனைக்குரிய தண்டனை அளிக்கிறவன், இந்த 2 பேருமே குறையில்லாதவான்னு சாஸ்திரம் சொல்கிறதுன்னு சொல்கிறார். அடுத்த வார்த்தை தாரை ஹனுமான் கிட்ட சொல்கிறதா வருது. தந்தையும் அவர் இல்லாத போது சிறிய தந்தையும் தான் ஒரு மகனுக்கு உற்ற நண்பர்களே தவிர தாயார் கிடையாது அப்படின்னு தாரை ஹனுமார்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தை ராமர் தாரை, சுக்ரீவன், அங்கதன் இவாகிட்ட சொல்கிறதா வருது. அதாவது அவள் வாலி இறந்த துக்கத்தில் கஷ்டப்படும் பொழுது ராமர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். இறந்தவனை குறித்து மற்றவா சோகத்தினால சூழப்பட்டு நின்னான்னாக்கா அதனால் அவனுக்கு நன்மை விளைய போகிறதில்ல. உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் விதி தான் காரணம். எல்லா ஜீவராசிகளுக்கும் கூடவே இருந்து விதி தான் அவளை செலுத்துறது. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நடத்துகிறவன்றது வேறு யாரும் கிடையாது, விதி தான். விதி தன்னுடைய எல்லையை மீறுறதே கிடையாது, கூடுறதும் இல்லை, குறையிறதும் இல்லை. அதுக்கு விளக்காமல் யார் ஒருத்தனுமே கிடையாது. விதிக்கு வேண்டியவன் வேண்டாதவன்றதும் கிடையாது. விதிக்கு எதிராக உறவும் இல்லை, பலமும் இல்லை, பராக்கிரமும் இல்லை. அறம், பொருள், இன்பம் எல்லாமே விதியினுடைய பயன்களாக தான் கருதப்படுறதுன்னு ராமர் தாரை, சுக்ரீவன், அங்கதன் இவாகிட்ட சொல்கிறார். அடுத்த வார்த்தை ஹனுமார் சுக்ரீவன் கிட்ட சொல்கிறதா வருது. எதையும் அதற்குரிய காலத்தில் செய்யணுன்றதை அறிஞ்சு எவன் ஒருவன் தன்னுடைய உதவியாளர்கள் விஷயத்தில் நடந்துக்கிறானோ அவனுக்கு ராஜ்யம் நிலை பெற்றிருக்கும், புகழும் பெருகும், செல்வாக்கும் கூடும். அதனால் எவன் ஒருத்தர் தன்னுடைய சொந்த காரியங்களை கூட ஒதுக்கி வச்சுட்டு தனக்கு உதவி புரிந்தவனுடைய காரியத்தில் ஊக்கமோடு ஈடுபடுறானோ அவன்தான் தீமைகளால் தாக்கப்படாமல் விளங்குறான் அப்படின்னுட்டு ஹனுமார் சுக்ரீவன் கிட்ட சொல்கிறதா வருது. அடுத்த வார்த்தை ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறதா வருது. கையில் இருக்கும் காரியம் உடனே கவனிக்கப்படத்தக்கது, அதை நிறைவேற்றுறதுல விடாமுயற்சின்றது கை கொள்ளத்தக்கது, ஆனால் அதன் பலன் என்னன்றது நினச்சி பார்க்க தகாதது அப்படின்னுட்டு ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார். அடுத்த வார்த்தையும் ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறதா தான் வருது. எவன் ஒருத்தன் தனக்கு உதவி செய்யாதவாளுக்கு, அதாவது செய்தவாளுக்கு ஒரு காரியம் செய்கிறதா வாக்களிச்சுட்டு அதை செய்யாமல் இருக்கானோ அவன் உலகத்திலேயே ரொம்ப கீழ்ப்பட்டவன். ஏன்னா உதவி செஞ்சவாளுக்கு செய்யாமல் இருக்கிறவன் கீழ்ப்பட்டவன். சொல்ல நிறைவேற்றுறது கடினமாக இருந்தால் கூட சரி, எளிசாக இருந்தால் கூட சரி, அதை செஞ்சு முடிக்கிறவன் எவனோ அவன் தான் பிறவிகளில் மேம்பட்டவன். உதவி செஞ்சவனுக்கு தான் செய்ய வேண்டிய கடமையை செய்யாதவன் உயிர் இழந்து பிணமாகும்போது நாய் நரிகள் கூட அவன் உடலை தீண்டாதுன்னு ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார். அதே மாதிரி சுக்ரீவந்தனுடைய அமைச்சர்கள்கிட்ட சொல்கிறதா வருது. நட்பு அடையிறது சுலபம், அதை காப்பாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டம். மனங்களின் சஞ்சலத்தன்மையினால் அற்ப காரணங்களுக்காக கூட நட்புகள் குலைஞ்சு விடுறதுன்னுட்டு சுக்ரீவந்தனுடைய அமைச்சர்கள்கிட்ட சொல்கிறார். அதே மாதிரி சுக்ரீவன் தாரைக்கிட்ட சொல்கிறார். பெரிய மனிதர்கள் பெண்களின் மனம் நோகும்படி நடந்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய தொடர்ச்சியை அடுத்த பாடலில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.